நான் பீச்சுக்கு வந்திருக்கோம், அதாவது கேகஸ் பீச்சுக்கு வந்திருக்கிறோம். இந்த தென்னிலங்கையிலேருந்து இங்கே சுற்றுலா வந்த பயணிகள்ன்றதான் டைம் வந்து அது வேகமாக இருக்குது பாருங்கள். இப்போ வந்து ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு மை சேனல் டிஎஸ் ரூபன். நாங்கள் இன்றைக்கி எங்கே நிற்கிறோம்னு சொன்னால் கேகஸ் பீச், அதாவது தல்சானா பீச்சில் தான் நிற்கிறோம். இங்கே என்ன நடக்குது, இப்போ விடுமுறை நாட்களால் தென்னிலங்கையிலேருந்து சுற்றுலா பயணிகள் அதிகமாக இங்கே வந்து நிற்கிறாங்க. காணொலிக்க போகும். எனக்கு பின்னுக்கு பார்க்க பாருங்க அதிகமான பஸ்ஸுகள் காணக்கூடிய மாதிரி இருக்குது. அந்த பஸ்ஸுகள் வந்து தென்னிலங்கையிலேருந்து இங்கே சுற்றுலா வந்த பயணிகள்ன்றதால் நாங்கள் இன்னும் பீச்சுக்குள்ளே போகலை. பீச்சுக்குள்ளே போய் பார்ப்போம் என்னண்டு. நாங்கள் அந்த பீச்சுக்குள்ளே போகிறதுக்கான மெயின் கேட் வந்து இதுதான். இந்த கேட்டால் தான் போகணும் உள்ள. இப்போ கிறிஸ்மஸ் விடுமுறை என்றதால் தென்னிலங்கையிலேருந்து அதிகமான மக்கள் வந்து இங்கே வந்து சுற்றுலாவாக வந்து இங்கே நிற்கிறதால அதிகமான மக்கள் நிற்கிறத காணக்கூடிய மாதிரி இருக்குது பாருங்கள். அதை பாருங்கள், மக்கள் எவ்வளோ அதிகமாக இந்த பீச்சில் ஒரு ஃபன்னாக ஒரு என்ஜாயாக இந்த விடுமுறையை கழித்து கொண்டு நிற்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இந்த 3 ஆண்டுகள் கொரோனா பாதிப்புக்கு பிறகு இந்த ஆண்டு தான் இந்த கிறிஸ்மஸை வந்து மக்கள் வெகு ஒரு மகிழ்ச்சிகரமாக கொண்டாடி கொண்டிருக்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. கடல் அலையும் வந்து அது வேகமாக இருக்குது பாருங்கள். அலையிட வேகமும் கூடுதலாண்டே காணப்படுது. அந்த மக்களோட ஒரு சந்தோஷத்தை முகத்திலேயே பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது பாருங்கள். இப்போவும் மக்கள் வந்த வழியே இருக்கிறேன் பாருங்கள். அந்த பீச்சுக்கு மக்கள் வந்த வழியே இருக்கிறேன். இப்போ வந்து ஹெல்த்திடுங்க. ஆனால் இங்கே டீ இல்லையா, வெளியில் தான் போகணும் மாமண்டு சொல்லினேன். ஆனால் அப்படியே இங்கே கூல் ஐட்டங்கள்லாம் கூடுதலாக வச்சுருக்கினேன். இப்போ நாங்கள் வெளியெலாம் டீ குடிக்க போகணும். இதை காணொலியை முடிச்சுட்டு போகும்போது வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறோம். இதுதான் கேண்டீன் பாருங்கள். பழமையை விட இன்றைக்கு பீச் வந்து அதிகமான மக்கள் காணக்கூடிய ஒரு கலகலப்பாகவே இருக்குது. ஓகே நண்பர்களே, இத்தோடு இந்த காணொலியை நிறைவு செய்து கொள்வேன். இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் டிஎஸ் ரூபன். பாய் பாய்.